ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். புதினா இலை, பெரிய வெங்காயம், அப்புறம் இஞ்சி, பூண்டு, அதுக்கு தேவையான மசாலா, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுப்போம். பாருங்கள், புதினா தேவையான அளவு நிறையாவே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், பூண்டு, அப்புறம் கொத்தமல்லியும் வச்சுருக்கோம். அது போயிருந்தாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், புதினா இன்னொரு கத்தை. இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது, இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் தேவையானது. அந்த தூள்லாம் என்னென்ன தூள் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, அது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். அது நான் அரைக்கிறது சவுண்டு அதிகமாக வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதை கட் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட் பண்ணது, புதினா, இதெல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டு பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான அரிசி ஊற வச்சுருக்கு. அந்த அரிசியும் காமிக்கிறேன். பாருங்கள், பிரியாணிக்கு தேவையான அரிசி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு சைடிஷ், அதாவது தயிர் பச்சடி, அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது தேவையான அளவு தயிர், ஆனியன், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் கலந்து தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த உப்பு எல்லா பக்கமும் கவர் ஆகும். இல்லைன்னா ஒரு பக்கம் உப்பாக அந்த மாதிரியாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த தேவையான திங்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கறி எடுத்து அதில் போடுவோம். பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கறியை போட்டு நல்லா இதுலேயும் மிக்ஸ் பண்ணால் இதுவும் எவ்வளோ நேரம் வேகணும். ஃபஸ்ட்டு கறியெல்லாம் போட்டுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த சவுண்டு கேட்குதுங்களா, கொதிக்கிறது? அந்த சவுண்டுக்கு வேறு லெவலில் இருக்குல்ல. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அந்த தூள் இருக்குல்ல, மிளகாத்தூள், கறி மசாலா, இதெல்லாம் போட்டுப்போம். இங்கே எப்பயுமே சக்தி மசாலா தான். நீங்களும் சக்தி மசாலாவை யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டு இன்னும் தேவையான அளவு இதெல்லாம் போட்டு சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், இதெல்லாம் போட்டு கலந்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும் ஃபஸ்ட்டு, ஏன்னா கறி வேகணும்ல. நல்லா கொதிக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு இடத்துல கொதித்து ஒரு இடத்துல கொதிக்காமல் டேஸ்ட் வராது. போட்ட மிளகாய் இதெல்லாம் அந்த தூள் எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டோட்டலாக ஃபுல்லாக அந்த கலர் வரும். இப்போது இது நல்லா கொஞ்சம் வெந்த அப்புறம் அந்த அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, அந்த அரிசி எடுத்து அதுக்குள்ளே போடுவோம். இதே மாதிரி அந்த கறியை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ண மாதிரி அரிசியும் போட்டு ஃபுல்லாக கிளறி விடணும். இதுதான் கரெக்டாக பண்ணணும்.
இல்லைன்னா அந்த ஒயிட் கலரில் வந்து ரெட் கலர் வந்து கவர் ஆகாமல் ஒயிட் கலராகவே இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அதை நல்லா கிளறி விடணும். இல்லைன்னா அடி பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அடியில் இதாயிரும். ஓகே, அரிசி எல்லாம் போட்டாச்சு. கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சொன்னல தான் ஃபுல்லாக கவர் ஆகும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் இது மாதிரி நிறையா வீடியோ இருக்குது. நான்வெஜ் ஐட்டம் தான் அதிகமாக வரும், அதாவது ஃபுட் ரிவ்யூ இது எல்லாமே போயிட்டுருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வச்சா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை மறக்காமல் பண்ணிடுங்க. ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் இதுக்கு அந்த புளிப்புக்காக கொஞ்சம் 2 எலுமிச்சை பிழிஞ்சு விட்டால் டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாமே பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு டைம் கிளறிக்கோங்க ஃபுல்லாக. அந்த கலர் இப்போ உங்களுக்கு வந்துருக்கும், ரெட் கலரு. ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் அப்படியே கொதி நிலையில் விட்டுருங்க. இப்போ எடுக்கிறோம். பார்த்திங்களா, ஆவி பறக்கிறது செம்மையாக இருக்குது. பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னும் ஆகலை. பாதியிலே எடுத்து பார்த்தோம், ஆனால் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வேகணும், அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு வரும். பாருங்கள், கிளறப்பே அந்த ஆவி பறக்கிறப்போ இன்னும் செம்மையாக இருக்குது பார்க்கவே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆயிரும். பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. தட்டில் வச்சு தயிர் பச்சடி வச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.